அனைவருக்கும் அன்பு வணக்கம். தி வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இந்த வாரம் முழுக்க சம பஞ்சா குத்துனுக்கிறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? பார்க்க தானே போகிறோம். அதாவது திமுகவை பற்றி சொல்லுவாங்க, வெளியிலிருந்து எந்த சக்தியாலும் எங்களை அழிக்க முடியாது அப்படின்னு. கரெக்ட். அதனால தான் காங்கிரஸ் வந்து உள்ளுக்குள்ளே இருந்தே நாங்கள் உங்களை அழிக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. 1967 காங்கிரஸை வந்து பதவியில் இருந்து தூக்கினீங்க. இன்னி வரைக்கும் அவங்களால மீண்டும் பதவிக்கு வர முடியவில்லை. ஒரு பெரிய சக்தியாக கூட இங்கே இல்லை, சுத்தமாக கட்சி அழிந்து விட்டது. அதுக்கு வந்து இத்தனை வருஷம் கழிச்சு பழி வாங்குறாங்க போல இருக்கு. பரவாயில்ல, எங்கள் பாஸ் அடிக்கடி சொல்வார், ரிவெஞ்ச் இஸ் பெஸ்ட் சர்வ்டு கோல்டு அப்படின்வார். அந்த மாதிரி இத்தனை வருஷம் கழிச்சு திமுகவை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது, அதுவும் அப்படியே ஒரு பீக்கில் இருந்தாங்க, அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு இருந்த நேரத்தில் ஒரு ஹார்ட்லி ஒரே வாரம் அப்படியே சதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ். திமுக வந்து பாஜகவை எதிர்த்து ஃபைட் பண்ணுறதை விட, அதிமுகவை எதிர்த்து ஃபைட் பண்ணுறதை விட, தாவேகாவை எதிர்த்து ஃபைட் பண்ணுறதை விட இப்போ அந்த காங்கிரஸை எப்படி ஃபைட் பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் விகரசாக எதிர்வினை வந்ததுங்க திமுக தரப்புலேருந்து. அஃப்கோர்ஸ் மேல்மட்டத்தில் இருந்து இல்லை, ஆனால் இப்போ அது கூட ரொம்பவே சப்டியூடாக இருக்குது. இவங்க எந்த அளவுக்கு வந்து அமைதியாக போகிறாங்களோ அந்த அளவுக்கு இருமடங்காக, அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி காங்கிரஸில் இருக்கவங்கெல்லாம் சும்மா தாறுமாறாக அடித்து ஆடிட்டு இருக்காங்க. என்னென்னவோ பேசுகிறாங்க, பழைய சரித்திரத்தெல்லாம் கொண்டு வராங்க, அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு. இப்போது அந்த கருத்துக்களை சொல்லுகின்ற அந்த தலைவர்களுடைய பேட்டிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலராக போயிட்டு இருக்குங்க தமிழ்நாட்டில். இந்த நேரத்தில் தான் பராசக்தி படம் வந்திருக்கு. இதை வச்சு வேற இந்த இந்திய எதிர்ப்புக்கு யார் காரணம், இந்திக்கு யார் வால் பிடிச்சது, அதில் ஆரம்பித்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கால் பிடிச்சதுன்றத வரைக்கும் வரலாறெல்லாம் எடுத்து அடித்து நவுத்திட்டு இருக்காருங்க காங்கிரஸை சார்ந்த ஒருவர். திமுகவில் எப்படி பதில் சொல்கிறது, எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் திண்டாடி போயிருக்காங்க. சரி, இது வந்து காங்கிரஸ் கட்சி இதெல்லாம் அடக்க வேண்டாமா அப்படின்னா பிள்ளையார் சுழி. இது எடப்பாடி அவர்கள் சொன்னதில்லை, ராகுல் காந்தி அவர்கள் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்களை ஃபோன் பண்ணி முதல்ல ஆறுதல் தெரிவித்தார் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. இன்னி வரைக்கும் வந்து அது கன்ஃபார்ம் பண்ணப்படவில்லை. பட்டு அதை யாரும் மறுக்கவும் இல்லை, காங்கிரஸ் தரப்புல இருந்தும் சரி, தாவேகா தரப்புல இருந்தும் சரி. எதுக்காக அந்த மாதிரி நடந்தது? அப்போ இப்போ நடக்கிற குழப்பங்கள் எல்லாம் ராகுல் காந்தி அவர்களுடைய சம்மதத்தின் பேரில் தான் நடக்கின்றதா? ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள், அவர் தான் நடுவில் இந்த கடன் அப்படின்றத பற்றி ஏதோ ஒன்று கொளுத்தி போட்டாருங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்களை பற்றியும் அவர் அப்படியா இப்படியா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் போய் சந்தித்தேன்னு வேற நிறைய செய்தியெல்லாம் வந்துட்டுருக்கு. அவர் வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சே தான் பண்ணிட்டு இருக்காங்களா காங்கிரஸில்? இது நாங்களாம் வெளில போக முடியாதுங்க, நீங்கள் வந்து இஷ்டம் இருந்தால் எங்களை வெளில தள்ளுங்க, தைரியம் இருந்தால் வெளில தள்ளுங்க அப்படின்ற மாதிரி இவங்க நடந்துட்டு இருக்காங்களா? காங்கிரஸில் ஒரு சிலர் தான் அவங்க இந்த மாதிரி வந்து பேசும்போது திமுக தரப்பிலிருந்து மேல்மட்டத்திலிருந்து எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் வராதப்போ, என்னங்க திமுக இவ்வளோ பயந்து போயிருக்காங்க, காங்கிரஸ் எடுத்து ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாதா? இதுதான் மக்கள் மனசில் இருக்கின்ற ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு திமுக தலைமையிடம் இருந்து பாருங்க, காங்கிரஸில் வந்து ஒரு சிலர் இந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் அப்போ வந்து கூட்டணியில் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம், தாராளமாக நீங்கள் வெளில போகலாம், இல்லை இது தொடர்ந்தால் நாங்களே உங்களை கூட்டணியில் இருந்து வெளியேற்றுகிறோம், உங்களை நம்பி நாங்கள் இல்லை, நாங்கள் இவ்வளோ சாதனைகள் செய்திருக்கின்றோம், மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள், எல்லாருக்குமான அரசாங்கமாக இது இருக்கின்றது, அதனால் உங்களை நம்பி உங்களுடைய 3% ஓட்டை நம்பி இந்த திராவிட மாடல் அரசு கிடையாது. அதனால் இந்த கூட்டணிக்குள்ள குழப்பங்களை உண்டாக்குவது, இந்த கூட்டணிக்கு எதிராக பேசுவது, வேறு கட்சிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறது, இஷ்டம் இருந்தால் தாராளமாக போங்க, உங்களை யாரும் தடுத்து நிறுத்தவில்லை இப்படின்னு ஒரு தைரியமாக அறிக்கை வந்ததுன்னா ரைட்டு திமுக பயந்துட்டாங்க அப்படின்ற இம்ப்ரெஷன் மாறும். ஆனால் அப்படிப்பட்ட அறிக்கை வருமானு எனக்கு தெரியல. ஸோ காங்கிரஸ் அவங்க வேலையை சரியாக செஞ்சிட்ருக்காங்க. அதுதான் நான் அன்றைக்கே சொன்னேன், காங்கிரஸால் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் இல்லையா? உள்ளுக்குள்ளே இருந்தே இது மாதிரி சதைக்கிறதுனால நாளைக்கு வந்து காங்கிரஸை கூட பிஜேபியோட ஸ்லீப்பர் செல் அப்படின்னு சொல்லுவாங்களோ? ரைட். அடுத்தது நமது அண்ணன் வைகோ அவர்கள். அவர் வந்து இந்த கிரேக்க அரசியெல்லாம் கரைத்து குடித்தவர் இல்லையா? அதனால் அப்பப்போ தன்னை அறியாமல் சில சந்தர்ப்பங்களில் உண்மையை பேசிவிடுவார். சமீபத்தில் சொல்லியிருந்தார், திமுகவை அழிக்க நினைப்பவன் அழிந்து போவான் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது 100க்கு 100 சத்தியமான வார்த்தை.
அது சொந்த அனுபவங்க. அதுக்கு மேலே ஒரு பாடம் வேணுமா சொல்லுங்க. அவர் சுயசரிதை எழுதினார்னா ஃபர்ஸ்ட் சாப்டரில் முதல் வரிகளாக இதை எழுதணும் அப்படின்னு நினைக்கிறேன். திமுகவை அழிக்க நினைத்து நானே அழிந்து போனேன். கடைசியில் இன்னைக்கு வந்து அதே திமுகவுக்கு பல்லக்கு தூக்கி கொண்டு சுமக்கின்றேன் அப்படின்னு எழுதணும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஜனநாயகன். ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது நண்பர்களே. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுல பிரச்சனை. 9ஆம் தேதியா ஆமாம் ஏதோ ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு இதை வந்துடும் காலையில் அப்படின்னாங்க. கடைசி நேரத்தில் சென்சார் போர்ட்லேருந்து மறுபடியும் வந்து அப்பீல் பண்ணி இப்போ 21ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிட்டாங்க போல இருக்கு. ஸோ அது வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறது கிடையாதுங்க. இப்போ அந்த கரூர் சம்பவம் எடுத்துட்டிங்கன்னா, அந்த சம்பவம் நடந்த உடனே அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆகட்டும், அந்த வாரியர்களுக்கெல்லாம் வாரியரான தளபதி விஜய் ஆகட்டும், டோட்டல் சைலன்ஸ். என்ன கருத்து சொல்கிறதுனே தெரியாமல் திக்குமுக்காடி போயிருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருங்க. அதுக்கப்புறமா அதிமுக பாஜகவில் இருக்கின்ற மற்ற தலைவர்கள்லாம் ஆளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்மெண்ட்டையும் தாண்டி நிறைய பேர் முட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் அண்ணாமலை அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் எடப்பாடியார் அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கு பிறகு தான் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸே வந்து சோஷியல் மீடியாவில் அந்த சம்பவத்தை பற்றி நிறைய என்னென்னோ அவங்க கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் விஜய் அவர்களே வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு. ஆனால் இந்த ஜனநாயகன் விஷயத்தில் ரிலீஸ் டேட்டு தள்ளி போகுது. இது எல்லாம் அதுவும் பொங்கலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகும்போது இதுதான் எங்களுக்கு பொங்கல் அப்படின்னு காத்துட்டு இருந்த ரசிகர்கள் ஏன் இப்படி பயங்கரமாக சைலண்ட் மோடில் போயிட்டாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. இது அவருடைய கடைசி படம்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருந்துச்சு இந்த படம் தள்ளி போகுதுன்னு சொன்னால் அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாலேயாவது மிகப்பெரிய ரியாக்ஷன் இருந்திருக்கணும், அப்படியே கொந்தளிச்சிருக்கணும். ஒன்றுமே இல்லை. அது விஜய் அவர்கள்கிட்ட நீங்கள் கருத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதெல்லாம் எப்பவுமே ஒரு 30 நாள் 40 நாள் கழிச்சு தான் வந்து கருத்து சொல்கிறது அப்படின்னு வச்சுக்கிறாரு அவர். கிட்டத்தட்ட 99% அப்படியே அமைதியாக இருக்குது. எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. இது அப்படியே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரி இல்லை, மார்ச், ஏப்ரல் இப்படின்னு தள்ளி போனால் கூட யாருமே எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க போல இருக்குது. ஏன்னா கடைசி படத்துக்கு இவ்வளோதான் வந்து வரவேற்பா? இல்லை ஏதாவது சமிகை வரவில்லையா? இல்லை சமிகை கொடுத்து யாரும் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்களா? எதுக்காக இந்த படத்தை ரிவ்யூக்கு அனுப்புகிறாங்க, அப்பீல் போனாங்க அப்படின்றதே பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது. இதில் இவங்களுடைய சைலன்ஸு அதை விட பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது. ஆனால் சம்பந்தப்பட்டவர்களே வந்து வாயை மூடினுக்கிறாங்க. யார் ஹீரோவாக நடிச்சாரோ அவரே ஒன்றும் பேசலை. காங்கிரஸ்லேருந்து என்னமா முட்டு கொடுக்குறாங்க பாருங்க. தாங்க முடியலடா சாமி. சரி பாஜகவை எதிர்க்கிறீங்க ரைட்டு, ஆனால் அதுக்காக வந்து இவருக்கு இவ்வளோ முட்டு கொடுத்துக்குன்னு இதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. எப்படியாவது நாளைக்கு அங்கே போயிடலாம் அப்படின்னு துண்டு போட்டுனுக்கிறாங்க காங்கிரஸில் இருக்க ஏராளமான தலைவர்கள். இதுவும் வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த படத்தை சாக்கா வச்சு ஒருவேளை இது பாஜகவுடைய அந்த சாணக்கியன் சொல்லுவாங்கல்ல, அவருடைய கேம் பிளானாக இருக்குமோ? இப்படி ஏதாவது இங்கே சிக்கல் கொடுத்தா உடனே காங்கிரஸ்லேருந்து அவங்க முட்டு கொடுப்பாங்க, இதை சாக்கா வச்சுக்கின்னு காங்கிரஸ் தாவேக்காவுடன் இணைந்து விடும் அப்படின்னு அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி ஏதாவது அப்பீல்லாம் போயிருக்காங்களோ? சொல்ல முடியாது. அவர் வந்து பயங்கரமான சாணக்கியன், என்னென்னவோ பிளான் வச்சுருப்பார், யாருக்கு தெரியும் நமக்கெல்லாம். ஆனால் அவரே சும்மா இருக்கும்போது மற்றவங்கெல்லாம் குறிப்பாக காங்கிரஸில் இருக்கவங்கெல்லாம் வந்து இவ்வளோ கொந்தளிக்கிறத பார்க்கும்போது அப்பட்டமாக தெரியுதுங்க, நீங்கள் அந்த பக்கம் போயிட போகிறீங்க, போகணுன்றதுக்காக தான் பண்ணுறீங்கன்னு. பேசாமல் போயிருங்க. எதுக்கு இவ்வளோலாம் வந்து உள்ளுக்குள்ளே இருந்துங்கன்னே கலாட்டா பண்ணிட்டுருக்கீங்க. அடுத்தது பராசக்தி. அந்த ட்வீட்டை பாருங்களேன், எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதாவது ஹெல்மெட் போட்டு வந்தாங்க அப்படின்ட்டு இதில் வந்து என்னது 2 லிட்டர் பெட்ரோலு 2 பராசக்தி படத்துக்கான டிக்கெட் கொடுத்தாங்களாம். இந்த ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்துக்கு 3 டிக்கெட் கொடுத்தாங்களாம். நண்பர் ஒருத்தர் கேட்டார் அந்த ட்வீட்டை பார்த்தோன்னே, ஏங்க இந்த மாதிரி ஹெல்மெட் போடாமல் வந்தால் தானே பெனால்ட்டி போடுவாங்க, போட்டு வந்தாலாம் பெனால்ட்டி போடுவாங்களான்னு. ஏங்க நல்லா படிங்க, அது பெனால்ட்டி இல்லைங்க, ஹெல்மெட் போட்டு வந்தவங்களுக்கு பராசக்தி படம் டிக்கெட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஓ அப்படியா, எதுக்காக, என் படத்துக்கு யாருமே வரலையா அப்படின்னு கேட்டார். இல்லை அப்படி ஏன் கேட்டாருன்னா, ஒரு பத்திரிகை நம்ம அந்த குமுதம், ஆனந்த விகடன் அந்த மாதிரி வாரம் வந்து இந்த ஒரு பத்திரிகை, அதுக்கப்புறம் அதை ஆரம்பித்த ஒரு ஆசிரியர், அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த பத்திரிகை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுங்க. அதை வந்து ஒரு வணிக நிறுவனம் அவங்க என்ன பண்ணாங்க, வாங்கிக்கினாங்க. வாங்கிட்டு அவங்க ஏதோ கொஞ்ச நாள் ட்ரை பண்ணாங்க பப்ளிஷ் பண்ணோன்னு சொல்லிட்டு, பட் பெருசாக ஒன்றும் ஓடலை. அந்த கடைக்கு போகும்போது அந்த புத்தகத்தெல்லாம் கொடுப்பாங்க, இந்தாங்க இலவசமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஸோ அதை ஞாபகம் வச்சு அவர் கேட்டுக்கிறாரு. நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லை, அதாவது இந்த படம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது, அதனால் இது எல்லாரையும் போய் சேர வேண்டும்,
எளியவர்களையும் போய் சேர வேண்டும் அப்படின்றதுனால யாரோ டிக்கெட்டை வாங்கி வச்சு இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டு வரவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ 2 விழிப்புணர்வு. ஒன்று வந்து ஹெல்மெட்டு, இது வந்து நமது தலையை காக்கும். அதுக்கப்புறம் பராசக்தி நமது மொழியை காக்கும் அப்படின்றதுக்காக சேவை செய்கிறாங்க அப்படின்னு நண்பர் வந்து ஓஹோ அப்படியா, சரி இந்த பராசக்தி தமிழ் சொல்லான்னு கேட்டார். ஆஹா, இது எடக்கு முடக்கா கேட்குறாருன்னு, இது ஒன்றா இருக்கட்டமங்க அப்படின்னு. இல்லை, அந்த காலத்தில் பராசக்தின்னு ஒரு படம் வந்தது, சிவாஜி அவர்களுடைய முதல் படம். ஆனால் அந்த பராசக்திக்கும் இந்த பராசக்திக்கும் கதை வேறு அப்படின்னு நினைக்கிறேன். அது வர கமெண்ட்டு, சோஷியல் மீடியா போஸ்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போது இந்தி திணிப்புக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் நண்பர் கேட்டார், என்னங்க பராசக்தி என்ன மொழி சொல், அந்த மொழியில் டைட்டில் வச்சு போட்டு நீங்கள் இந்தி எதிர்ப்புன்னு சொல்கிறீங்களே, ரொம்ப நல்லா இருக்குதுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னார், அதாவது அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் நடந்தது அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில். இப்போ அவங்களோடையே கூட கூட்டணியில் இருந்துக்கின்னு நீங்கள் வந்து அந்த காலகட்டத்தை பற்றி படம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் நகைமுரன்னு சொல்கிறதா என்ன சொல்கிறது அப்படின்னாரு. ஓ, இப்படியெல்லாம் வேறு இருக்குதா அப்படின்னு. அடுத்தது, இன்றைக்கி வந்து நீங்கள் இந்தியை நாங்கள் உள்ளே விடமாட்டோம் அப்படின்லாம் சொல்கிறீங்க, ஆனால் நாமளே இந்தியில் பிரச்சாரம் பண்ணுறோம், இந்தியில் போய் ஓட்டு கேட்குறோம், இந்தியில் போஸ்டர் அடிக்கிறோம் அந்த இந்தி பேசுபவர்கள் அதிகமாக இருக்கின்ற இடத்துல. அதுக்கப்புறம் அது ஆஸ் யூஷுவல் நம்ம நடத்துகிற பள்ளிகளில் இந்தியை வந்து நம்ம ஒரு மொழியாக சொல்லி கொடுக்குறோம், காசு வாங்கிக்கிறேன், இலவசமாலாம் கிடையாது. இவ்வளோலாம் பேசிட்டு நீங்கள் வந்து இந்தி வரக்கூடாது, இந்தி ஒழிக அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுமா அப்படின்னு கேட்டார். அப்போ தான் நினச்சேன், அதாவது எந்த ஒரு காயினுக்கும் 2 பக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரே படத்தையே அந்த தரப்புலேருந்து என்ன மாதிரி பார்க்குறாங்க, இந்த தரப்புலேருந்து என்ன மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு. சரிங்க, நீங்களும் 360 பார்க்குறீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இதெல்லாம் சொன்னால் அவங்க ஒத்துப்பாங்களான்னு தெரியல. படம் அமோக வெற்றின்னு சொல்கிறாங்க, சரி ரைட்டு, இன்னைக்கு எல்லா படமும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. 6 மாதம் கழிச்சு தான் தெரியும் இந்த படத்தோட வெற்றி வந்து தேர்தல் வெற்றியில் தெரியும்னு நினைக்கிறேன். எப்படின்னு கேட்குறீங்களா? இதை பாருங்கள், விண்வெளி நாயகன், உலக நாயகன், இப்போ எம்பி ஆயிட்டாரு. இவர் படத்துக்கு, இவருடைய கருத்துக்களுக்கு மற்றவங்கள்லாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தது போக, இப்போ மற்ற நடிகர்களுக்கு இவர் வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காரு. இதில் வேறு இந்த திரைப்படத்தின் வெற்றி நமது கூட்டணியின் தேர்தல் வெற்றிக்கு முரசொலிப்பதாக அப்படின்லாம் வேற சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படம் அப்படின்றது வந்து தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக எடுத்திருக்கின்றார்கள் அப்படின்றத அப்படியே போட்டு உடைச்சிட்டாருங்க அண்ணன். இதில் வேற சொல்கிறாங்க ஜனநாயகனுக்கு போட்டியாக பராசக்தி அப்படின்னு. இது ரொம்ப தப்பு அப்படி யாராவது நினச்சாங்கன்னா. விஜய் அவர்கள் சினிமாலேருந்து அரசியலுக்கு வரார். அப்போது அவரை வந்து அவருடைய சினிமாக்களை வச்சு நீங்கள் எதிர்க்கலாம். ஆனால் அவரை சினிமாவை மூலமாக எதிர்க்கணும்னு வச்சிங்கன்னா அது சொதப்பிடும். புரியலையா? இப்போ ஒரு ஹீரோ இருக்கார், அவரை வந்து எப்படியாவது டம்மி பண்ணணும்னா அவருக்கு மேலே இன்னொரு ஹீரோவை நீங்கள் வளர்த்து விடலாம். அப்போ அவர் சினிமாவில் டம்மி ஆவார். இப்போது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி நினைக்கிறார். அப்போது அரசியல் ரீதியாக தான் நீங்கள் அவரை எதிர்க்கணும், டம்மி பண்ண நினைக்கணுமே தவிர இன்னொரு சினிமா எடுத்து ஒரு ஹீரோவை வந்து நாங்கள் புஷ்அப் பண்ணுறது மூலமாக இவரை வந்து அரசியலில் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு யாராவது நினச்சாங்கன்னா அது மிகப்பெரிய தவறாகத்தான் முடியும். சரி, முதல்ல பராசக்தி படத்தையே வந்து தூக்கி நிறுத்தணும் போல இருக்கே அப்படின்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது கரெக்டு. எந்த படம் வந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க, ஐயா அது ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. இதில் வேறு பெய்டு ரிவ்யூ அப்படின்லாம் வேறு சொல்லினுக்கிறாங்க. நாம் பெருசாக எதுவும் ரிவ்யூ பண்ணுறதும் இல்லை, நமக்கு யாரும் பே பண்ணுறதும் இல்லை. அடுத்தது இந்த செய்தியை பாருங்கள். டெல்லியில் கவர்மெண்ட் என்ன ஒரு உத்தரவு போட்டிருக்காங்கன்னா, இந்த பள்ளிக்கூடங்கள் இவங்க வந்து கட்டணத்தை உயர்த்துவதாக இருந்தால் அதை வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டு அப்ரூவல் வாங்கிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு. இது வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் அப்ளை ஆகும் அப்படின்னு அதில் கொண்டு வந்திருக்காங்க போல இருக்கு. இதை எதிர்த்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிக்கல் 30 அரசியல் சட்டத்தின்படி மைனாரிட்டி நிறுவனங்கள் அதை நிர்வகிக்க நடத்துவதற்கு எல்லா விதமான முழு சுதந்திரம் இருக்கின்றது. அதனால் நாங்கள் வந்து இந்த ஃபீஸ் ரைஸ் பண்ணால் அதை அப்ரூவல் வாங்கணுன்றது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு. இதை பாருங்கள், மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொன்னாலும் அது வந்து மக்களுக்காக நடத்தப்படுகின்றது. நீங்கள் வந்து முழுக்க மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸை தான் நாங்கள் சேர்க்குறேன் அப்படின்னு சொன்னாலுமே முதல்ல அவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த நாட்டின் குடிமக்கள்.
அப்போது அங்கே வந்து ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது நியாயமானதாக இருக்கின்றதா அப்படின்றத கண்காணிக்கிற ஒரு அதிகாரம் கூட அரசாங்கத்துக்கு இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ ஆம்னி பஸ் கட்டணங்கள் எடுத்துக்காங்க, இது வந்து அளவுக்கு அதிகமாக உயர்ந்தால், இப்போ தான் பொங்கல் சமயத்தில் நம்ம பார்க்க போகிறோம், அதெல்லாம் வந்து நீங்கள் எங்கள் கவனத்துக்கு கொண்டு வாங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் மினிஸ்டர் சொல்லுவாருங்க. அதுக்கப்புறம் அப்படி போவாங்க, ஒரு 4-5 பஸ்ஸில் செக் பண்ணுவாங்க, அதை வந்து பெனால்ட்டி போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் அந்த சினிமா தேட்டரில் அதிக கட்டணம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அதில் வந்து ஃபீஸை ரைஸ் பண்ணால் அது சரியா தப்பான்னு கண்காணிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அரசாங்கம் இருக்கும்போது, மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் நாங்கள் இதெல்லாம் வந்து கட்டுப்பட மாட்டோம்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரி அப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி தான் இந்த டீச்சர்ஸ்களுக்கான அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, இதுலேயும் வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு விலக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு. ஏங்க இப்போது அந்த டீச்சர்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ன்றது எதுக்கு வைக்கிறாங்க? அந்த குழந்தைகளது கல்வித்தரம். ஏன்னா டீச்சர் எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய அந்த நாலேஜ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்களோ, அப்போ தான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய தரம் அப்படின்றது உயரும். இப்போ மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து இது கூடாது, அது விலக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு புரியல. சரி, கோர்ட்டு தீர்ப்பு வரட்டும், என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். கோர்ட்டு தீர்ப்புன உடனே அந்த டாரிஃபை எதிர்த்து அமெரிக்காவில் போயிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரசிடென்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி டாரிஃப் போடுறதுக்கு பவர்ஸ் இல்லை, அது காங்கிரஸ் தான் போடணும் அப்படின்னு, அது தீர்ப்பு வந்து வரலை, தள்ளி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே அந்த பெசன்ட் அவர் சொல்லியிருக்காரு, அது ஒருவேளை டாரிஃப் போட்டது தப்பு, அதெல்லாம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கொடுத்துடலாம், நம்மக்கிட்ட நிறைய காசு இருக்குது. ஆனால் என்ன அதை திருப்பி கொடுக்கறது அப்படின்றது வந்து ஒரு வாரத்துலேருந்து சில மாதங்கள், வருஷம் கூட ஆகலாம் அப்படி நாங்கள் திருப்பி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு கூடவே என்ன சொல்கிறாரு, இந்த டாரிஃப் ரைஸ் ஆனப்போ அதை கன்சூமர்கிட்டேருந்து வாங்கினாங்களே, அந்த காஸ்கோ அப்படின்ற கம்பெனி, ஆமாம் அது பேர் கூட அவர் சொல்லியிருக்காரு, அவங்களாம் எப்படி திருப்பி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்கிறாரு. கூடவே இன்னொன்று சொல்கிறாரு, இல்லை இல்லை இந்த வரியெல்லாம் போட்டப்போ அதை கன்சியூமருக்கெல்லாம் வந்து அவங்க பாஸ் பண்ணல, பெரும்பாலான நிறுவனங்கள் அவங்களே ஏற்றுக்கினாங்க அப்படின்னாரு. எப்படி 50% டேக்ஸையும் வந்து அந்த கம்பெனிகளே உள்வாங்கி கொண்டு அதே பழைய ரேட்லேயே வந்து கன்சியூமருக்கு விற்றாங்களாம். ஒரு பக்கம் ஜனங்கக்கிட்டேருந்து வாங்கின காசா கம்பெனி திருப்பி கொடுப்பாங்களான்னு கேட்குறாரு. இன்னொரு பக்கம் பெரும்பாலான நிறுவனங்கள் வந்து அது கன்சூமர்கிட்ட பாஸ் பண்ணலன்னு சொல்கிறாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு இது இன்னும் தள்ளி போயினே இருக்கிறத பார்க்கும்போது கோர்ட் வந்து இல்லை ட்ரம்ப் செஞ்சது சரிதான் சொல்லும் அப்படின்னு நினைக்கிறேன், இப்படியும் ஒரு பிட்டை போட்டார். அநேகமாக அவர் வந்து அந்த ஊர் ராகுல் காந்தியாக இருப்பார் போல இருக்குது. ஆனால் அதுக்கு பெரிய போட்டியே இருக்குது. அதாவது அண்ணன் ட்ரம்ப், அந்த மச்சாடோ வெனிசுவேலாவை சேர்ந்தவர், அவருக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் சொல்லிக்கிறாங்க. இப்போ தான் வெனிசுவேலாவில் வந்து பூந்து அவர் அதிபரை தூக்கிட்டு போயிட்டார் இல்லையா, நீங்கள் வந்து எங்கள் நாட்டை வந்து விடுவித்து விட்டீர்கள், அதனால் நான் உங்களை நேராக வந்து பார்த்து இந்த நோபல் பரிசை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு. ஒப்படைக்கிறேன்னா ஏதோ அவங்கக்கிட்ட கொடுத்து ஆசி வாங்கிட்டு போவாங்கன்னா அப்படி இல்லை, நீங்கள் தான் இதுக்கு தகுதியானவர், உங்களை தவிர வேறு யாருமே இல்லைன்னு அந்த பரிசையே உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி. இதை வேறு ட்ரம்ப் கிட்ட கேட்குறாங்க. அவரும் வந்து வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டாரு, ஆமாம் 8 சண்டையை நிறுத்திக்கிறேன் அப்படி இப்படின்னாரு, வேறு யாருமே அந்த மாதிரி பண்ணலன்னாரு. அதுக்கப்புறம் 8 விமானத்தை சுட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னாரு. ஏங்க முதல்ல 5ன்னு ஆரம்பிச்சிங்க, அப்புறம் 6ன்னீங்க, 7ன்னீங்க, இப்போ 8ன்றீங்க. இன்னும் போக போக கோடு போட்டுன்னு ஏறி போகிற மாதிரி நீங்களும் இந்த சுட்டு தள்ளப்பட்ட விமானங்கள் எண்ணிக்கையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கினே போகிறீங்க. நீங்கள் இல்லை முன்னாடி என்ன சொன்னோன்றது மறந்து போச்சா? இதுதான் சொல்கிறது, உண்மையே பேசுகிறவனுக்கு ஞாபக சக்தி தேவையில்லை, ஆனால் பொய் சொல்கிறவனுக்கு தான் ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னு. இது நடுவில் இந்த நொபேல் நிறுவனத்துலேருந்து சொல்லிட்டாங்க, நாங்கள்லாம் பரிசு கொடுத்துட்டோன்னு சொன்னால் அதை டிவைட் பண்ண முடியாது, ஷேர் பண்ண முடியாது, விற்க முடியாது, வேறு யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, கொடுத்தது தான் அப்படின்ட்டாங்க. இது நடுவில் வெனிசுவேலாவில் நாங்கள் வந்து ஆயிலெல்லாம் எடுத்துக்க போகிறோம், 50 மில்லியன் பேரல் ஆயில் எடுத்துக்க போகிறோம், அதுக்கு $100 பில்லியன் ஏதோ கொடுக்க போகிறோம், அதை வச்சு வெனிசுவேலாவை நாங்கள் பெரிய அளவில் கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டு அந்த எண்ணெய் நிறுவன அதிபர்கள்லாம் கூப்பிட்டு பேசினுக்கிறாரு. அதில் ஒருத்தர் வந்து மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டார், இல்லைங்க அது வெனிசுவேலா வந்து அது இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு பொசுக்குன்னு போட்டு வச்சிட்டாருங்க. இது வரைக்கும் அவர் என்ன சொன்னாலும் பக்கத்தில் இருக்கவங்க ஆஹா அப்படியே செஞ்சிடறோம் இப்படியே கேட்டு கேட்டு பழகிட்டாருங்க. அதே மாதிரி தான் இந்த மெட்டா, அவரும் வந்து ஆமாம் நாங்கள் இத்தனை பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு. அதே மாதிரி ஆப்பிள் பார்த்தீங்களா அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுற போகிறாங்க அப்படின்னாரு. கடைசியில் அதெல்லாம் வரல, அதெல்லாம் அவர் கண்டுக்க மாட்டார், அந்த நேரத்தில் ஆமாஞ்சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும்.
இப்போது சிக்கல் என்னென்னா அது வந்து ஹெவி க்ரூடு. ஸோ அதுலேருந்து வந்து ரிஃபைன் பண்ணணும்னா நிறைய வந்து செலவாகுமா, மார்க்கெட் ரேட்டோட அதிகமாகும் இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அங்கே எல்லாம் வந்து ரொம்ப அந்த அப்டேஷன் இல்லாததுனால தூர்ந்து போயிருக்கின்றன. இது நம்ம சாதாரண தண்ணி கிணற தூர் வாடுற மாதிரி இல்லை, எண்ணெய் கிணற தூர் வாடுறது அப்படின்றது. ஏகப்பட்ட கோடிகள் அங்கே செலவாகும். அதில் இன்னொருத்தரும் சொல்லிட்டாரு, இல்லைங்க ஏதாவது அந்த கமர்ஷியல் அண்டு லீகல் இஷ்யூஸு அதெல்லாம் பார்க்கணுங்க. அவர் என்ன பயப்படுறாருன்னா, இந்த ஆள் இதை இன்னும் ஒரு 2.5 வருஷம் எஃபெக்டிவாக ஆட்சியில் இருப்பார். அதுக்கப்புறம் அந்த லேம் டக் அப்படின்றது வந்துடும். கடைசி 6 மாதத்தில் ஒன்றும் பெருசாக ஆக்ஷன் எடுக்க முடியாது, எலெக்ஷன் மோடுக்கு போயிடுவாங்க. இவர் எலெக்ஷனும் கிடையாது. அதனால் அடுத்து வரவங்க என்ன பாலிசி ஃபாலோ பண்ணுவாங்களோ தெரியாது. அங்கே வெனிசுவேலாவில் கிரவுண்ட் சிச்சுவேஷன் எப்படி மாறுமோ தெரியாது. இந்த ஆள் சொன்னாருன்னு சொல்லிட்டு நாம் பாட்டுக்கு மறுபடியும் கொண்டு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவர் கூலாக சொல்கிறாரு, இல்லை கிட்டத்தட்ட 2 தடவை அங்கேருந்து திரும்பி வரா மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு. ஒரு தடவை நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க அங்கே இருக்கிறதெல்லாம். அஃப்கோர்ஸ் காசு கொடுத்தாங்க, அது வேறு விஷயம். அதனால் எதுக்கு போய் சிக்கலில் மாட்டிக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ இவர் சிக்கலில் மாட்டிக்கின்னு அவருடைய ஃபோக்கஸை கிரீன்லேண்ட் பக்கம் திருப்பி வச்சுக்கிறாருங்க. ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் கிரீன்லேண்டை குறி வச்சுன்னுக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அண்ணன் வந்து ஈரானுக்கு குறி வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஈரான் வந்து வெல் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. இந்த தடவை சீனா வந்து ஈரானுக்கு எதிரான எந்த தாக்குதல் நடந்தாலும் நாங்கள் பின்னாடி இருந்து ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெனிசுவேலா வேணால் தூரக்கு இருக்குது, ஈரான் பக்கத்தில் இருக்குது, நாங்கள் இதை விடுறதா இல்லை அப்படின்னு. ரைட்டு, அண்ணன் ட்ரம்ப் வந்து அந்த குரங்கு கையில் கிடச்ச பூமாலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கலைபுரம் பண்ணிகிட்ருக்காரு. வெங்கலக்கடையில் யானை புகுந்தா மாதிரி. பார்க்கலாம், எல்லாம் நன்மைக்கு. ரைட், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் இந்த பின்னாடி நீங்கள் நிறைய குறியீடெல்லாம் வைக்கிறீங்க, சிலது புரியுது சிலது புரிய மாட்டுது, அதனால் அடுத்த பதிவில் அது என்னன்னு நீங்கள் கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லாட்டா நாங்கள்லாம் மண்டை காய வேண்டியதாகுது அப்படின்னு. ஸோ இன்னிலேருந்து புதுசாக ஒன்று ஆட் பண்ணுறோம் நண்பர்களே. கடந்த பதிவில் என்ன குறியீடு அப்படின்றத விளக்கத்தை நான் இப்போ சொல்லுவேன். இன்னி பதிவில் என்ன குறியீடு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிட்டதை இந்த கமெண்ட்டில் போட்டிங்கன்னா அடுத்து வரும்போது செக் பண்ணிக்கலாம். ஸோ கடந்த பதிவில் வந்து இந்த பக்கம் கிரீன்லேண்டு அது வந்து ஏர்ஃபோர்ஸ் பேஸு. சார் அதெல்லாம் ஏர்ஃபோர்ஸ் பேஸான்னு கேட்காதீங்க, ஏஐ அவ்வளோதான் செஞ்சு கொடுத்தது. அதுக்கப்புறம் அந்த சப்மரின் அண்டு லித்தியம் பேட்ரி. ஸோ அங்கே இருக்கிற அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்டு அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அதை தான் லித்தியம் பேட்ரி குறிக்கின்றது. சப்மரின் அப்படின்றது வந்து இன்றைக்கி சப்மரின் டெக்னாலஜிலையும் அந்த ஸ்டெல்த் இதுலேயும் வந்து ரஷ்யா ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறது. அது ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டு. ஏன்னா சப்மரின் மூலமாக தான் கிரீன்லேண்டை சுற்று போடுவாங்கன்றது அதைத்தான் அது குறிக்கின்றது. இந்த டேபிளில் இருக்கிற 2 பேர் சண்டை போடுறது அது எட்டர்னல் வார், அவ்வளோதான். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.